ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும், எலுமிச்சப்பழம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி அரை கிலோ கோழிக்கறியில் மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அலசி. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், தயிர், உப்பு, பிரியாணி அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெய். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, அந்த பட்டை, லவங்கம், குஸ்குஸு, அதுக்கப்புறமா வந்து எண்ணெய்ச்சிப்பூ, பட்டை எல்லாமே இருக்குது. கேஸை வந்து பற்ற வச்சுட்டோம். கேஸை ஆன் பண்ணிவிட்டு குக்கரையும் வச்சாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி சிக்கன் பிரியாணிலாம் செய்வீங்களா? எப்படி செய்வீங்க? இதே மாதிரி தான் செய்வீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் இருக்கா? ஸோ எண்ணெய் விட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம நெய் ஊற்றணும். நெய் வந்து எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு தான். ஸோ டேஸ்ட்டுக்காக தான் அந்த நெய் வந்து ஊற்றுறாங்க, சரிங்களா? அதனால் நல்லா தாராளமாகவே நெய் ஊற்றிக்கோங்க. இப்போயும் நெய் வந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ரெடி பண்ணுறீங்களா, ரெடி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம்ல, அப்போ கூட நெய் போட்டு லைட்டாக கிளறிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாலே அதெல்லாம் போட்டு நம்ம பட்டை, லவங்கம், எண்ணெய்ச்சிப்பூ, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வச்சு, சோம்பு, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நீட்டாக நறுக்கி வச்சுருந்தோம், அதை வந்து போடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கணும், சரிங்களா? சீக்கிரமாக வதங்கணும்னா சால்ட்டை வந்து சேர்த்துக்கணும், அப்போ தான் டக்குன்னு வதங்கணும். எப்பவுமே பிரியாணி அரிசியில் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிரியாணி அரிசியில் வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? இது வந்து அரை கிலோ 60 ரூபா, 1 கிலோ 120 ரூபா. அந்த ரைஸ் அந்த ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரை கிலோ பிரியாணி அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் போட்டு
நல்லா அருமையான ஒரு பிரியாணி வந்து தயார் பண்ணுறேன். இதில் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பேஸ்ட்டு கடையில் விற்கிறதுலாம் வாங்கக்கூடாது. அதை விட குவாலிட்டியாக எது இருக்குன்னா நம்ம வீட்லேயே இஞ்சியும் பூண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா வதங்கணும். அந்த வெங்காயன்றது நல்லா ஒரு பொன்னிறமாக மாறும். சரிங்களா? எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப வருஷமாகவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நான்வெஜ்ஜில் சிக்கன் பிரியாணி தான் சொல்லுவேன். அவ்வளோ பிடிக்கும். சரிங்களா? சிக்கன் தான் என்னோடய ஃபேவரெட்டு. இப்போ பாருங்கள், தக்காளி அதனால தான் நீங்கள் என்னுடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட சிக்கன் ஐட்டம்ஸை தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அடிக்கடிக்க செய்வோம். வாரத்தில் 7 நாள் தான், ஆனால் நாங்கள் 7 நாளுமே சிக்கன் செய்வோம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தக்காளி போட்டாச்சு, அது நல்லா வதங்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடணும். பாருங்கள் எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா பேஸ்ட் ஆக்கி நம்ம வீட்லேயே நல்லா இஞ்சி தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு பூண்டு தோலை நீக்கிட்டு அது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிடணும். அரைச்சி அதை பேஸ்ட் ஆக்கி அதையும் போட்டாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போடுறோம். ஓகேங்களா? புதினா கருவேப்பிலை கொத்தமல்லின்றது பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு நீட்டாக நம்ம பச்சை மிளகாய் கீறி ஒரு 2 போட்டுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன். ஆஹா, இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. நெக்ஸ்ட்டு தயிரையும் போட்டுடலாம். போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூளும் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு. சரிங்களா? கல்லுப்பும் போட்டுக்கணும். இப்போ நம்ம பிரியாணி அரிசியை சேர்க்க போகிறோம்.
அது இப்போ எப்படி கிளறுறோம் பாருங்க. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கேசரி பவுடரும் போட்டுக்கலாம். எப்பவுமே பிரியாணி செய்கிறீங்கன்னா அந்த அரிசியை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. பிகாஸ் அரிசி டேஸ்ட்டாக இல்லைன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல பிராண்டில் நீங்கள் பிரியாணி அரிசி சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணி. எல்லாம் கிண்டிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ லெமன் கூட நம்ம கொஞ்சம் புழிஞ்சு விட்டுடலாம். லெமனையும் நல்லா அந்த சாறை புழிஞ்சுட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பிரியாணி செய்யணும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கடிக்கு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. இப்போ பாருங்கள், ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோமா போகிறோம். தடா முடியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். எதுக்குன்னா ஒரு விசில் வரும், ஒரே விசில் வந்தால் உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்து வருது, அதாவது சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சுட சுட பிரியாணி ரெடியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணலாமா? பாருங்கள், குக்கரில் விசில் வர போது எத்தனை பேருக்கு இந்த குக்கர் விசில் சத்தம்னா பயம்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர் சத்தம்னா பயமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸோ அதான் விசில் வந்துடுச்சுல்ல, அப்படின்னா கேஸை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணால் சூடான பிரியாணி தயாராகிடும். நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது. ஓகேவா? ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பிகாஸ் ஓப்பன் பண்ணணும்ல, ஓப்பன் பண்ணி ஒரு கிண்டிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், ஜஸ்ட் 2 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். குக்கர் இன்னும் ஓப்பன் பண்ணலை, அது ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இது நடுப்புற நம்ம என்ன பண்ணலாம்னா தயிர் பச்சடிலாம் ரெடி பண்ணிக்கலாம். பிகாஸ் தயிர் பச்சடி தானே செம்ம காம்பினேஷனு. ஸோ அதனால தான்
ஸோ பாருங்கள், நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பிளேட்டில் ஆனியன் போட்டுட்டு தயிர் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தயிர் பச்சடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி சிக்கன் பிரியாணியோட சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். கூட யாராச்சும் பிரெட் அல்வாவும் கொஞ்சம் அந்த கத்திரிக்காயெலாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வீடுன்னும் போதே நம்ம வந்து ஹோட்டலில் எல்லாமே கொடுப்பாங்க, சைட் டிஷ் எல்லாமே கொடுக்கணும். வீடுன்னா நம்ம தான் ரெடி பண்ணணும் ஒன்றுனா. ஓகேங்களா? சரி, இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து எப்போவுமே ஸ்பெஷலாக வந்து இது மாதிரி ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே நான் சாப்பிட்ற தட்டில் நெய் கொஞ்சம் ஊற்றிப்பேன். எனக்கு நெய் நான் ஊற்றிப்பேன். அப்புறம் பிரியாணியில் நெய் கொஞ்சம் விட்டுட்டு அது மேலே பிரியாணி போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் போட்டுக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அம்மா ஒரே ஒரு சொட்டு தான் போட்டாங்க. கேட்டால் போதுன்றாங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து இது மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி போட போகிறோம், போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ பிளேட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு போயிட்டு. இன்னும் வந்து இந்த குக்கர் ஓப்பன் பண்ணல. பிகாஸ் கொஞ்சம் நேரம் இருந்து ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1 minute வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கமான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற டைம் வந்தாச்சு. நாங்கள் என்ன ஸ்டைலாக ஓப்பன் பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள். நாங்கள் எப்போவுமே இது மாதிரி அந்த குக்கரோட அந்த அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் தூக்கி விட்டுப்போம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் 1/2 கிலோ வாங்கினோம். பட் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து நம்ம வறுவல் செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சிக்கன் பிரியாணியோட இந்த தயிர் பச்சடியோட கொஞ்சம் வறுவல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் சிக்கன் பிரியாணி நல்லாவே இருக்கும். அதோட நம்ம சிக்கன் வறுவலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் எந்த லெவலில் இருக்குது சிக்கன் பிரியாணின்றது இப்போ தெரிஞ்சிடும். ஸோ அந்த மேலேருந்து அந்த விசில் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறோப்பா. என்ன ஆவி, அப்படியே ஆவி பறக்கிறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எப்பவுமே ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நாம் தான் கிண்டிக்கணும். சரிங்களா? நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, அந்த 1/2 கிலோ சிக்கன் முழுசாகவே மொத்தமாக போட்டுருங்க, அப்போ தான் பிரியாணி மாதிரி இருக்கும். இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி இருக்கும்னு சொன்னேன். இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அடியிலேருந்து எடுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். மேலே இருந்தால் கிளறாமல் நல்லா இருக்காது. உள்ளே இருந்தால் அடியிலேருந்து எடுத்து போடுங்க. நல்லா உள்ளேருந்து ஏன்னா மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் உள்ளே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு பாருங்களேன். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படியே கூட தயிர் பச்சி வச்சுக்கலாமா? ஸோ தயிர் பச்சடியும் வச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் வீட்லேயும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. பாய், டேக் கேர். உங்களை வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா.